ரத்தமும் சதையும் மலைக்கணக்கில் குவிக்கப்பட்ட சத்தமான யுத்தம். சமாதான தூது பொய்த்தது. சண்டை மேகம் வலுத்தது. நெப்போலியனின் ஒட்டுமொத்த படையும் ரஷ்யாவின் புல்வெளிகளில் பாய்ந்தது. ரெண்டு பக்கமும் பலத்த சேதம். நெப்போலியனின் பெரும்படை என்னும் ஒரு கண்ணை இழந்த வெற்றி என்னும் கண்ணாடியை பெற்றார். இதே நேரத்தில் ரஷ்யாவில் பிரெஞ்சு வீரர்களுக்கு பலத்த உணவு தட்டுப்பாடு உண்டானது. ரஷ்யாவின் தலைநகரான மாஸ்கோவுக்கு சென்றால் உணவு கிடைக்கும் என்று நெப்போலியனின் படைகள் மாஸ்கோவை நோக்கி பயணிக்க தொடங்கின. ரஷ்யா எங்குமே பிரெஞ்சு கொடி கொடிகட்டி பறந்தது. ரஷ்யாவிலும் பஞ்ச கொடி கொடிகட்டி பறந்து கொண்டிருந்தது. நடக்கும் பாதையிலே நெப்போலியனின் வீரர்கள் பலர் மயங்கி விழுந்து முடிந்தனர். தாகம், வறட்சி, பசி, துன்பம், எங்கும் வறுமை கோர தாண்டவம் ஆடியது. மாஸ்கோ நகர வீதிகள் தூரத்தில் தெரிந்தன. பிரெஞ்சு வீரர்கள் ஆனந்த பரவேசத்தில் பாய்ந்தனர். வீதிகளிலும் வீடுகளிலும் புகுந்தனர். அங்கே மூட்டை மூட்டையாய் குவிந்து கிடந்ததுதான் ஏமாற்றம். மாஸ்கோ மக்கள் மொத்த உணவு தானியங்களோடு மாஸ்கோவை காலி செய்திருந்தனர். அதே சமயம் ரஷ்யாவில் பனிக்காற்று காலம். அது மிகுந்திருந்தது. பனிமழை பொழிய ஆரம்பித்தது. பட்டினியும் பனியும் சேர்ந்து நெப்போலியனின் வீரர்களை துவட்டி போட்டன. மிகப்பெரிய வெற்றிக்குள் மாபெரும் தோல்வியை சுமந்து நாடு திரும்பினார் நெப்போலியன். காலத்தின் சுழற்சி. நெப்போலியன் ரஷ்யாவில் வெற்றி பெற்றாலும் படை வீரர்களின் பக்கம் தோல்வியடைந்து போனான். நெப்போலியனை சுற்றி நின்ற மோரோ, ஜெர்மனி, ஆஸ்திரிய மன்னன் ஆகியோர் ஐரோப்பிய காசுமலையில் கரைந்து போனார்கள். நெப்போலியனை எதிர்த்து அணிவகுத்த தேசங்களின் தலைமை தாங்கிய ஐரோப்பிய ஆங்கிலேய சிப்பாய்கள் 5 லட்சம் படை வீரருடன் பிரெஞ்சு நோக்கி நகர்ந்தனர். நெப்போலியன் இந்த சமுத்திரம் நிமிர்ந்தது. ஆனால் கரையை சமுத்திரம் மூழ்கடிக்க திட்டமிட்டது போல் நெப்போலியனின் மிச்ச படை வீரர்கள் புதிய படையெடுப்பிற்கு தயங்கினர். பாதி வீரர்கள் மறுத்தனர். முதல் முறையாக தன்னுடைய கட்டளை நிராகரிக்கப்படுவதை எண்ணிய நெப்போலியன் முதல் முறையாக கண்ணீர் விட்டு அழுதார். நெப்போலியனின் மந்திரி கலைன் கோர்ட் மட்டும் கைக்குட்டையானார். நெப்போலியன் போனபாட்டு என்ற ராஜாளி இறக்கைகளை கலச்சிவிட்டு யுத்த வெளியில் தன்னம்பிக்கை இல்லாத வீரர்களின் ஆவேசமில்லாத யுத்தம் தோல்வியை முற்றுப்புள்ளியாய் பெற்றார். நெப்போலியன் தன் இதய காயத்தை கடிதமாக எழுதினார் ஜோசப்பைனுக்கு. இதே நேரத்துல சொல்ல முடியாத வயிற்று வலி அவரை ரொம்ப கஷ்டப்படுத்திச்சு. இதனால் அவருடைய படையை தரைமட்டமாக்கி கலைத்தார். ஒரு மாபெரும் விருட்சமாய் வாழ்ந்த ஒரு வீரர் சின்னதொரு சிப்பாயாய் எல்பா தீவுக்குள் நுழைந்தார். தீவு வாழ்க்கை ரொம்ப ரம்மியமா இருந்துச்சு. தீவு மக்கள் நெப்போலியனை வழிபட்டனர். இதே நேரத்துல பிரான்ஸ் நகரம் பல வல்லரசுகளின் பசிக்கு சுரண்டப்பட்டு மிகுந்த துயரடையும் நிலையில் இருந்தது. நெப்போலியனின் வயிற்று வலி ஒவ்வொரு நாளும் அதிகரித்தது. அத்தோடு எல்பா தீவிற்கு ஒரு சுயமரியாதை இயக்கத்தை நிர்மாணித்து நடத்தினார். ஒரே ஒரு நாள் பிரான்ஸ் தேசத்தை தன் கண்களால் காண வேண்டும் என்று கண்ணீர் ஆவல் எடுத்து பெருக்கெடுத்தது. அன்றைக்கு சிறிய குழுவுடன் மாறுவேடத்தில் பிரான்ஸ் எல்லைக்குள் பிரவேசித்தார். அவரை ஒரு 100 ஐரோப்பிய படையில் விழுந்த பிரெஞ்சு துப்பாக்கிகள் சுற்றினார். அதில் ஒரு படைத்தலைவன் நெப்போலியனை சுட்டுத் தள்ளும்படி உத்தரவு பிறப்பித்தான். துப்பாக்கிகள் நிமிர்ந்தன. நெப்போலியன் சிரித்தார். என் வீரர் கையால் என் மண்ணில் என் உயிர் போகும் என்றார். இதைவிட பெருமை எனக்கில்லை என்று நெஞ்சை நிமிர்த்தினார். வந்திருப்பது நெப்போலியன் என்றறிந்த வீரர்கள் ஓடி வந்து நெப்போலியனின் பாதங்களில் விழுந்தனர். இன்னும் ஒரு ஐரோப்பிய அரசாங்கம் பல கடுமையான விதிகளை நெப்போலியன் மீது பிறப்பித்தது. அவரை அடிமைகள் வாழும் கெலினா தீவில் சிறை வைப்பதாய் 1815ஆம் ஆண்டு கட்டளை பிறப்பித்தது. ஒவ்வொரு செயலையும் ஒவ்வொரு இயக்கத்தையும் தன் உயிர் மனைவி ஜோசப்பைனுக்கு மட்டுமே நெப்போலியன் கடிதமாய் எழுதி கசந்துருகி கொண்டிருந்தார். அவருடைய குடும்பமும் மகன்களும் எவ்வித அரசாங்க சலுகைகளும் வழங்கப்படாத நிலைக்கு தள்ளப்பட்டனர். கெலினா தீவில் தீவிர வயிற்று வலியால் அவதிப்பட்ட அந்த மாவீரன் வெளிச்சத்திற்கு ஐரோப்பிய இரும்பு இதயம் மேலும் பல இறுக்க வளையங்களை அணிவித்தது. 2 மணி நேரத்துக்கு மேல ஒரு இடத்துல தங்கக்கூடாது. குறிப்பிட்ட இல்லையை விட்டு போகக்கூடாது. கடற்கரையில நடமாடக்கூடாது. அடிமைகளோடு பேசக்கூடாது. செலவு செய்யக்கூடாது. அப்ப என்னதான் செய்யணும்? இது நெப்போலியனுக்கு அறிவிக்கப்பட்டது. நெப்போலியன் என்ன சொன்னார் தெரியுமா? படிக்க கூடாதுன்னு சிந்திக்க கூடாதுன்னு சொல்லல. அது வரைக்கும் நல்லதுதான் சொன்னார். எளிய உடை, சிறிய உணவு, குறைந்த செலவு. நெப்போலியன் என்னும் பிரெஞ்சு சக்கரவர்த்தியின் நிலை தன்னிடம் இருந்த தங்க தட்டுகளை விற்று பீங்கான் தட்டில் உண்ண வேண்டிய கொடூர நிலைக்கு தள்ளப்பட்டது. மலை ஒழுகும் வீடு, எலிகள் குடியிருக்கும் படுக்கை அறை, மருத்துவ வசதியின்மை, கால் வீக்கம், தூக்கமின்மை. ஜோசப்பைன், மேரி லூசியா மகன் என 3 புகைப்படங்களையும் மாறி மாறி பார்த்து கொண்டு இரவு முழுதும் வயிற்று வலியால் துடித்தார். தன்னை பிரான்ஸ் மண்ணில் தான் புதைக்க வேண்டும் என கூறிக்கொண்டே இருந்தார். 1821 மே 5ஆம் தேதி பகல் நேரம் 2 வார்த்தைகள் மட்டும் வெளிவந்தன. பிரான்ஸ் ஜோசப்பைன், பிரான்ஸ் ஜோசப்பைன், பிரான்ஸ் ஜோசப்பைன். இப்படி கூறிக்கொண்டே ஒரு மாவீரனின் மூச்சு கடற்காற்றில் கலந்து அலைகள் போல கம்பீரமடைந்தது. நெப்போலியனின் உடல் போர் உடையில் ராணுவ மரியாதையுடன் உலகம் கண்கசிய ஹெலினா தீவில் அடக்கப்பட்டது. நெப்போலியன் போனபாட் உபயோகித்த தங்க பல்துலக்கி என்பதற்காக பின்னாளில் அது 3.5 லட்சம் ரூபாய்க்கு ஏலம் போனது.
வாழும்போதும் வாழ்ந்து முடியும் போதும் சரியான சமூக அந்தஸ்து வழங்காத இந்த உலகம் வாழ்ந்து முடிந்த பிறகு சிலை வைக்கிறது. முடியாது என்ற வார்த்தைக்கு என் அகராதியில் இடமில்லை என்றவரின் இறுதி நாட்கள் ரொம்ப ரொம்ப கொடுமையானதாக இருந்தன. நாலாப்புறம் எதிரிகளால் சூழப்பட்ட அவருக்கு என்ன செய்வதென்றே தெரியாத நிலைக்கு கொண்டு போய்விட்டது. இறுதி வரை ஜோசப்பைனுடைய ஞாபகத்திலேயே தன் வாழ்க்கையை கழித்து விட்டார் நெப்போலியன். நெப்போலியனின் படையெடுப்புகள் எக்கச்சக்கமானவை. நெப்போலியன் படையெடுப்பு முதலாவது இத்தாலிய படையெடுப்பு. இந்த இத்தாலிய படையெடுப்புல மிலான், லொம்பார்டி, போப்பின் பகுதிகள் ஆகியவற்றை கைப்பற்றினார். ஆல்ப்ஸ் மலையை மின்னல் வேகத்தில் கடந்தார். 1797 கோம்போ போர்மே உடன்படிக்கையின்படி ஆஸ்திரிய பேரரசர் நெப்போலியனோடு சமாதான உடன்படிக்கை செய்தார். இந்த உடன்படிக்கையின்படி ரைன் நதி பிரான்சின் எல்லையாக மாறியது. இரண்டாவது படையெடுப்பு எகிப்திய படையெடுப்பு. இங்கிலாந்தை வீழ்த்த சிறந்த தளம் எகிப்து என்பதை அறிந்தார் நெப்போலியன். மால்டாவையும் எகிப்தையும் வென்று பிடித்தார். செங்கடலில் இருந்து ஆங்கிலேயரை விரட்டியடித்தார். சுயஸ் பூச்சந்தி வழியாக ஒரு கால்வாயை வெட்டி செங்கடலை பிரெஞ்சு பிடியில் வைத்திருந்தார். 1800 நெப்போலியன் வட இத்தாலி சென்று மராங்கோ என்னும் போர்த்தளத்தில் ஆஸ்திரிய படைகளை விரட்டியடித்தார். 1801 ஆஸ்திரியா நெப்போலியனை கண்டு பயந்து லூனாவின் உடன்படிக்கையை கையெழுத்திட்டது. இங்கிலாந்து கடல்ல வலிமை பெற்றிருந்துச்சு, பிரான்ஸ் தரையில வலிமை பெற்றிருந்துச்சு. 1800 ஆங்கில கடற்படை மால்டாவை பிரான்சிடமிருந்து கைப்பற்றியது. ஆனா 1802 பிரான்சுடன் ஆர்மியன் உடன்படிக்கை செய்து மால்டாவை திருப்பி பிரான்சுக்கு கொடுத்தது. 1805 ட்ரஃபால்கரில் பிரான்சின் கப்பற்படையை நெல்சன் தவிடுபடியாக்கினார். 1815 வாட்டர்லூ போரில் நெப்போலியன் தோற்கடிக்கப்பட்டு சென்ட் ஹெலினா தீவில் தப்பிக்க முடியாமல் சிறை வைக்கப்பட்டார். நெப்போலியனோட அரசியல் வாழ்க்கை 15 வருஷம். நிர்வாகத்துறையில இவர் சிறந்து விளங்கினார். அரசு செலவில் சிக்கனத்தை புகுத்தினார். செலவுகள் விடாமல் தணிக்கை செய்யப்பட்டன. வரி வசூல் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் வசூலிக்கப்பட்டது. மது, புகையிலை, உப்பின் மீது மறைமுக வரிகள் விதிக்கப்பட்டன. 1800 பிரெஞ்சு மத்திய வங்கி நிறுவப்பட்டது. கடன் கழிவு நிதி அதாவது சிங்கிங் ஃபண்ட் ஒன்றையும் ஏற்படுத்தினார். போரில் தோற்ற நாடுகளிடமிருந்து பெறப்பட்ட போர் இழப்பீடுகள் ஒரு தனி நிதியாக சேர்க்கப்பட்டன. 1801 போப்பாண்டவருடன் கண்கார்டட் என ஒப்பந்தம் செய்து கொண்டு அனைத்து கிறிஸ்தவ ஆலயங்களுக்கும் தொழுகைக்காக திறக்க முன்னுரிமை வழங்கப்பட்டது. அரசு பல கம்யூன்களாக பிரிக்கப்பட்டது. ஒவ்வொரு கம்யூனிலும் ஒரு ஆரம்ப பள்ளி தொடங்கப்பட்டு அதை பிரிக்வெட் அல்லது துணை பிரிக்வெட் நிர்வகித்தார். நாடெங்கிலும் உயர்நிலைப்பள்ளி, இலக்கணப்பள்ளி, தொழிற்பள்ளி தொடங்கப்பட்டன. பாரிஸில் இம்பீரியல் யூனிவர்சிட்டி தொடங்கப்பட்டது. அதன் தலைவரை நெப்போலியன் நியமித்தார். இம்பீரியல் யூனிவர்சிட்டியில 5 முக்கிய துறைகள் இருந்தன. சமய தத்துவம், சட்டம், மருத்துவம், இலக்கியம் மற்றும் அறிவியல் துறைகள். பொதுப்பணித்துறையில நெப்போலியன் தனது முத்திரையை பதித்தார். கால்பர்ட் என்பவர் சாலைகளையும் கால்வாய்களை அமைப்பதில் பெரும் அக்கறை காட்டினார். நெப்போலியன் அவற்றை மீண்டும் புதுப்பித்தார். சுமார் 230 நெடுஞ்சாலைகளை நெப்போலியன் செப்பனிட்டார். வெனிஸ், நேபிள்ஸ், மிலான் ஆகிய முக்கிய நகரங்கள் பாரிஸுடன் இணைக்கப்பட்டன. ஏராளமான கால்வாய்களும் பாலங்களும் அணைகளும் கட்டப்பட்டன. விவசாயத்தில் கவனம் செலுத்தப்பட்டது. விலை மதிப்பற்ற செல்வங்களை பாதுகாக்கும் நோக்கில் தனது பெயரிலேயே ஒரு கலைக்கூடத்தை நிறுவினார். பாரிஸ் ஐரோப்பிய நகரங்களில் அரசியாக திகழ்ந்தது. தனது வெற்றிகளை கொண்டாடும் வகையில் கம்பீரமான ஒரு வெற்றி வளைவை நெப்போலியன் பாரிஸில் நிறுவினார். நாடு முழுக்க ஒரே சீரான சட்ட தொகுப்பை உருவாக்கும் பணியில் ஈடுபட்டார். இது நெப்போலியனின் சட்ட தொகுப்பு என்று அழைக்கப்பட்டது. பொருளாதார துறையில் கூட இவரது சீர்திருத்தங்கள் முக்கியமானவை. லயான்ஸ் நகரம் பட்டுத் தொழிலுக்கு பெயர் பெற்ற நகரமாக விளங்கியது. பீட்ரூட் கிழங்கிலிருந்து சர்க்கரை செய்யும் முறை கண்டுபிடிக்கப்பட்டது. திருச்சபைக்கு சொந்தமான நிலங்களை குடியானவர்களுக்கு பிரித்துக் கொடுத்து விவசாய உற்பத்தியை பெருக்கினார் நெப்போலியன். போர், காதல், வீரம், பொதுப்பணித்துறை, சட்டம், நீதி எல்லாவற்றிலும் நெப்போலியன் ஒரு சிறந்த மாமனிதராக விளங்கினார். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம உங்க கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.